எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம 5 இன்ட்ரெஸ்டிங் ஏஐ டூல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டூல்ஸ் நம்ம கான்டென்ட் க்ரியேஷன், கோடிங், ஆட்டோமேஷன், ரிசர்ச் அண்ட் டெய்லி ஒர்க்ஸில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சிம்பிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு 5 ஏஐ டூல் பற்றி தான் பார்க்கலாம். அது என்னென்னா ஹேஜன், கிளாட், N8n, ஆன்டிகிராவிட்டி அண்ட் நோட்புக் எல்லாம். வித்தவுட் எனி டிலே நம்ம ஹேஜன் பற்றி பார்க்கலாம். So what is a Hagen? Hagen is an AI video creation tool. நார்மலாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணால் கேமரா, லைட், வாய்ஸ், ரெக்கார்டிங், எடிட்டிங் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் தேவைப்படும். பட் ஹேஜனில் நம்ம டெக்ஸ்ட் ஆர் ஸ்கிரிப்ட் கொடுத்தா ஏஐ அவதார் அண்ட் ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணி வீடியோ க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கேமராவில் நீங்கள் போய் அப்பியர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏஐ உங்களோட ஸ்கிரிப்டை ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ கான்டென்ட் க்ரியேஷன், மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் வீடியோஸ், எஜுகேஷனல் வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஹேஜன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக சொன்னால் ஸ்கிரிப்ட் அண்ட் ஏஐ ப்ரெசன்டேஷன் வீடியோவை கன்வெர்ட் பண்ண ஹேஜன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது டூல் என்னன்னா கிளாட். கிளாட் பற்றி சொல்லணுன்னா கிளாட் இஸ் அன் ஏஐ அசிஸ்டண்ட். நம்ம நார்மலாக ஏஐ டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கொஷின் கேட்குறதுக்காக, அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் நம்ம மோஸ்ட்டாக ஏஐ டூலை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாட் எப்படின்னா ரைட்டிங், கோடிங், டாக்குமெண்டேஷன் அனலைசஸ், பிரெயின் ஸ்டார்மிங், ப்ராப்ளம் சால்விங் மாதிரி டிஃப்ரெண்ட் டாஸ்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லாங் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது அந்த லாங் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இன்னொன்று, கோடிங்கில் எரர் இருந்தால் அந்த கோடை உங்களுக்கு டீபக் பண்ணி தரும். கான்டென்ட் க்ரியேஷனுக்கு ஒரு ஐடியா, ஹெல்ப்பு, அது எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற தாட்ஸ் எல்லாமே இந்த கிளாட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், டெவலப்பர்ஸ் அண்ட் கான்டென்ட் க்ரியேஷனுக்கு கிளாட் ஒரு யூஸ்ஃபுல் ஏஐ டூல் அப்படின்னே நான் சொல்வேன். தேர்ட் ஒன் இருக்கிறது தான் மோஸ்ட் ஒரு யூனிக் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு ஆட்டோமேஷன் அப்படின்னு நான் சொல்வேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச டூல். இது என்னென்னா N8n அப்படின்றது ஒரு ஆட்டோமேஷன் டூல் தான். ஆட்டோமேஷன்னா ரிப்பீட்டடாக நம்ம மேன்யூலாக பண்ணுற ஒர்க்கை ஏஐ ஆட்டோமேட்டிக்காக நடக்க வைக்கிறது தான் ஆட்டோமேஷன் அப்படின்றோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கூகுள் ஷீட்டில் நியூ டேட்டாவை ஆட் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆட்டோமேட்டிக்லி இமெயில் சென்ட் ஆகும். எவ்ரி டைம் நம்ம மேன்யூவலாக இமெயிலை சென்ட் பண்ண தேவையில்லை. N8nல் ஒரு ஒர்க் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆன நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்லி ட்ரிகர் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணலாம். ஸோ ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் ரெப்டியூஸ் பண்ணி டைம் அண்ட் எஃபிஷியன்ட் ஜாஸ்தி பண்ணுது. இதுதான் N8nோட ஒரு ஆட்டோமேஷன். இப்போ நம்ம N8nல் இவ்வளோ தான் பண்ண முடியுமானா கிடையாது. யூ கேன் பில்ட் செவரல் ஆப்ஸ். உங்களுக்கு வேணுன்றதை இதில் மோர் அண்ட் மோர் N8nல் நம்ம பில்ட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஒன் என்னென்னா ஆன்டிகிராவிட்டி அப்படின்னா இட் இஸ் அ ஏஐ அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் கோடிங் ஒர்க் ஃப்ளோ. நார்மலி கோடிங்கில் நம்ம ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோட் ரைட் பண்ணி எரர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். ஏஐ அசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ரெக்குவயர்மெண்ட்டை நேச்சுரல் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கோடிங் ப்ராசஸ் ஏஐ அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணணும். ஃபார் பிகினர்ஸ் எஸ்பெஷலி கோடிங் புரிஞ்சதுக்கு, ஐடியாஸ் டெவலப் பண்ண அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஃபாஸ்டராக பண்ண ஏஐ அசிஸ்டன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா கோடிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஏஐ சப்போர்ட் கொடுக்குற டூல் தான் ஆன்டிகிராவிட்டி. ஸோ ஃபைனலாக இருக்கிற டூல் தான் இங்கே இருக்கிற ஒரு பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூல், யூஸ்ஃபுல்லான டூல்னால் அது நோட்புக் எல்லாம் தான். ஸோ இந்த எக்ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப்ஓ, நோட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் மெட்டீரியல் அப்லோட் பண்ணால் அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டாக்குமெண்ட்டோட மெயின் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டால் அதோட ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அண்ட் கான்செப்டை அதை எடுத்துகிட்டு கொடுக்கும். இந்த சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இந்த நோட்புக்கோட எல்லாம் வேலையான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் பிடிஎஃபாக கொடுத்து எனக்கு இது வாய்ஸாகவோ டெக்ஸ்டாகவோ வேணும், பாட்காஸ்டாக வேணும்னா யூ கேன் கன்வெர்ட் இட் இன்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஆர் இன்டு அ வாய்ஸ் ஃபார்மேட். இன்னொன்னா, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஏஐ மேனுவலாக ரீட் பண்ணலாமா
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி நோட் புக் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து நோட் புக் எல்லாம் வந்து எக்ஸ்பெஷலாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாமுக்கு, ரீசர்ச்சர்ஸ்க்கு, லேர்னிங் பர்பஸ்க்கெல்லாம் வந்து நோட் புக் எல்லாம் இஸ் த குட் ஏஐ டூல் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ ஐ திங்க் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் about to know this AI content. Thanks a lot.